நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் இருக்கேன். மாமல்லபுரம் கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கேன். இப்போ எனக்கு பின்னாடி தெரியுது பாருங்கள், 2 கோபுரம். இது வந்து 2 சிவன் கோயில்கள். இந்த கோயில்களை கட்டினது யார் பார்த்தா முதலாம் ராஜராஜ சோழனால் இந்த கோயில் கட்டி முடிக்கப்பட்டது. இன்றைக்கி இந்த கோவில் வந்து சிதிலம் அடைஞ்சு இன்றைக்கி ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட், அதாவது தொல்லியல் துறையோட கட்டுப்பாட்டில் இருக்குது இந்த கோவில். இந்த கோவிலை பற்றிய சிறப்புகளும் வரலாறை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போனோம். வாங்க பாருங்களேன், வரும்போதே வந்து பலிபீடம் 2 பலிபீடம் வச்சுருக்குறாங்க பாருங்கள். அதுபோல் 2வது பார்த்திங்கன்னா, இந்த கோவிலில் நந்திகளால் நிறைய அந்த காம்பவுண்டு பூரா நந்திகள் சூழப்பட்டிருக்கு. பாருங்களேன், நந்திகள் எவ்வளோ இருக்குன்றதை நம்ம நந்திகளை பார்த்துட்டு கோவிலுக்குள்ளே போகலாம். பாருங்கள் எவ்வளோ நந்திகள் இருக்குன்னு. இவ்வளோ நந்திகள் இந்த கோவிலையும் பார்த்ததில்ல. அதாவது சிமெண்டால் செஞ்சு வச்சுருப்பாங்க, கருங்கல்லால் செஞ்சதை நம்ம பார்த்ததில்லை. இப்போ நம்ம பார்த்து சுற்றி வந்துடலாம் கோவிலை. இங்கே பாருங்கள் எவ்வளோ நந்திகள் இருக்குன்னு பாருங்கள். இந்த கட்டடங்கள்லாம் பாருங்கள் ரொம்ப பழமையாகவும், அதில் எதை வச்சு இந்த கட்டடத்தை கட்டியிருப்பாங்க அப்படின்றது இன்னும் புலப்படலை. கடுக்காயும் இதுவும் வச்சு கட்டியிருக்காங்களா? இந்த பக்கம் ஒரு பிரகாரம் இருக்குது, அதே போல் அந்த பக்கம் ஒரு பிரகாரம் இருக்குது. இங்கே பாருங்கள் நந்திகளை பாருங்கள். இந்த உருவங்கள் வந்து இப்போ என்னென்னா உப்பு காற்றுனால, அந்த உப்பு தண்ணினால் கொஞ்சம் கொஞ்சமாக சிதலம் அடைஞ்சிட்டு வருது. இங்கே பாருங்களேன் இந்த கட்டடத்தை, உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். இன்றைக்கி இந்த மாதிரி கட்டடம் கட்ட முடியுமா அப்படின்றது தெரியல. இது இன்றைக்கி கடல் கரைக்கு பக்கத்தில் எந்த கட்டடம் கட்டினாலும் குறைஞ்சது குறிப்பிட்ட காலம் தான் அது கூட ஆயுள் காலம் இருக்கும், அப்புறம் அதோட முடிஞ்சு போயிடும். பாருங்கள் எவ்வளோ நந்திகள் இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இதுபோல் அந்த பக்க காம்பவுண்ட்லேயும் வரிசையாக இருக்குது. அந்த பக்க காம்பவுண்ட்லேயும் வரிசையாக காணப்படுது. இப்போ நம்ம வந்து நுழைவாயிலை பார்த்துட்டு அப்படியே உள்ளே வரலாம் வாங்க. இது உள்பிரகாரம், இது வெளிப்பிரகாரமாக இருந்திருக்கு. இப்போ தூரம் சிதலம் அடைஞ்சிருச்சு. சிதலம் அடைஞ்சு, அதாவது இது மாதிரி நிறைய கோயில்கள் வந்து உள்ள கடலுக்குள்ளே இருப்பதாக சொல்கிறாங்க. இன்னும் இதான் நுழைவாயில். இந்த நுழைவாயில் வழியே தான் வரணும். இந்த பாருங்கள் 2 துவார பாலகர்கள் இருக்காங்க இந்த பக்கம் 2 பக்கமும். பார்த்துட்டு இந்த பக்கமாக போகலாம். பாருங்கள் 2 சிலைகள்லாம் கூட இங்கே எடுத்து வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் பாருங்களேன் பூராமே அந்த வடிவம் தான் இருக்குது, ஒழிஞ்சு அதோடைய அந்த முழுமை இல்லை. இங்கே இருக்க சுவத்தில் இருக்க சிற்பங்கள்லாம் பாருங்கள். சிற்பக்கலை வந்து அதிகம் காணப்படக்கூடியது மாமல்லபுரத்தில் தான். ஆனால் அந்த சிற்பங்கள்லாம் வந்து உப்பு காற்றுனால பூரா அந்த பக்கம் வடிவம் 2 பக்கம் பாருங்களேன். 2 பக்கம் இருக்க சிற்பங்கள்லாம் அந்த வடிவத்தை தான் பார்க்க முடிஞ்சது, முழுமையாக அதை பார்க்க முடியல. என்ன சிற்பம் அப்படின்றது தெரிய வரலை. இந்த கற்கள்லாம் எப்படி கொண்டு வந்து கட்டியிருப்பாங்க அப்படின்றது தெரியல. இது கல்லை பாருங்களேன், எனக்கு அது கல் ஒரு வித்தியாசமாக இருக்குது. அதாவது சுண்ணாம்பு கலந்த கல் போல் தான் அந்த கல்லுக்குள்ளே, அதை எப்படின்னா அது பாலிஷ் போட்ட மார்பிள் போல் ஆகும் போல் அந்த மாதிரி ஒரு அமைப்பை தான் இந்த கல்லில் பார்க்க முடியுது. பாருங்க பூரா நந்திகள் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கல் தொட்டி இருக்குது. இது கோயிலில் தண்ணி சேகரிக்கிறதுக்காக பெரிய கல் தொட்டி பயன்படுத்தி வச்சுருக்காங்க பாருங்கள். பெரிய கல் தொட்டியை பயன்படுத்தியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சிம்மத்தோட சிற்பம் வச்சுருக்குறாங்க. இது எப்படி செஞ்சுருக்காங்க பாருங்களேன். சிம்மத்தோட சிற்பத்தை பாருங்கள் வச்சுருக்காங்க. அது மேலே ஒரு வீரன் இருப்பது போல் இது பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே ஒரு ஏதோ சிற்பம் பண்ணியிருக்கிறாங்க. ஏதோ ஒரு பெண் தெய்வத்தோட சிலை உள்ள அமைச்சிருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அதே பாருங்கள், இங்கே ஒரு சிலையெல்லாம் சிதலம் அடைஞ்சு கிடக்கு. இப்போ இந்த கோவிலை பற்றி வரலாறு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முதலாம் ராஜராஜ சோழன் 1010ஆம் ஆண்டு கட்டப்பட்ட கோவில் போட்டிருக்காங்க. இது இந்த கோவிலோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சலசயனத்தேவர் கோவில். ஈஸ்வரனோட கோவில் தான், சிவனோட கோவில் தான். அதுவும் அதுக்குள்ளே குடைகள் கொடுத்தது என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத இந்த இதில் எழுதி வச்சுருக்குறாங்க. இது பாருங்கள், கோவிலே வந்து ரொம்ப அந்த கற்கள்லாம் தேய ஆரம்பிச்சிருச்சு. கற்கள்லாம் ரொம்ப தேய ஆரம்பிச்சிருச்சு. வாங்க இப்போ கோவிலுக்குள்ளே போவோம்.
நம்ம கோவிலுக்கு மேலே வர போகிறோம். இது வழியாக மேலே ஏறி வந்துடலாம். பாருங்கள், மேலே ஒரு கூட நந்தி காணப்படுது. 2 பக்கம் 2 விநாயகர் இருக்கிறாங்க.